அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் குர்பானி கொடுப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவன் எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். குர்பானி கொடுப்பவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய காரியங்கள். செய்ய வேண்டியவை நல்ல நிய்யத் வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக மட்டும் குர்பானி செய்ய வேண்டும். புகழ் பெருமை காட்டுக்காக அல்ல. 2, ஆரோக்கியமான மிருகத்தை தேர்வு செய்ய வேண்டும். ஆடு மாடு ஒட்டகம் போன்றவை. நோயில்லாமல் இருக்க வேண்டும். மிகவும் ஒல்லியாக இருக்கக்கூடாது. குருடு காலுடைவு போன்ற குறைகள் இருக்கக்கூடாது. 3, சரியான வயது இருக்க வேண்டும். ஆடு ஸ்லாஷ் செம்மறி ஆடு டாஷ் குறைந்தது 1 வயது மாடு டாஷ் 2 வயது ஒட்டகம் டாஷ் 5 வயது 4. தொழுகை முடிந்த பிறகே அறுக்க வேண்டும். ஈதுல் அத்ஹா தொழுகைக்கு பிறகே குர்பானி செல்லுபடியாகும். 5, பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுப்பது சுன்னத். 6, இறைச்சியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பொதுவாக ஒரு பகுதி குடும்பத்திற்காக, ஒரு பகுதி உறவினர்கள் ஸ்லாஷ் நண்பர்களுக்கு, ஒரு பகுதி ஏழைகளுக்கு. 7, மிருகத்தை இரக்கத்துடன் நடத்த வேண்டும். அதனை அடிக்காமல் பயமுறுத்தாமல் நடத்த வேண்டும். செய்யக்கூடாதவை 1, தலைமுடி மற்றும் நகம் வெட்டக்கூடாது. துல்ஹஜ் மாதம் பிறை தெரிந்த பிறகு குர்பானி கொடுக்க நினைப்பவர் தலைமுடி நகம் உடல் முடி வெட்டாமல் இருப்பது சுன்னத். 2, குறைபாடுள்ள மிருகத்தை குர்பானி கொடுக்கக்கூடாது. குருடு மிகவும் நோயானது, மிக ஒல்லியானது போன்றவை செல்லாது. 3, அல்லாஹ்வின் பெயர் இல்லாமல் அறுக்கக்கூடாது. வேறு பெயரால் அல்லது சொல்லாமல் அறுப்பது தவறு. 4, மிருகத்தை மற்ற மிருகங்களின் முன்னால் அறுக்கக்கூடாது. இது இரக்கமற்ற செயலாகும். 5, கூலியாக இறைச்சி அல்லது தோலை கொடுக்கக்கூடாது. அறுப்பவருக்கு கூலி தர வேண்டும், ஆனால் இறைச்சியை கூலியாக தரக்கூடாது. 6, குர்பானியை வீண் பெருமைக்காக செய்யக்கூடாது. சமூகத்தில் காட்டிக்கொள்வதற்காக அல்ல, அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆதம் மகன் குர்பானி நாளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் இரத்தம் சிந்துவதாகும். இது குர்பானியின் மகத்துவத்தை காட்டுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.